முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற இறையாண்மைக்கு எதிராக கூறப்படும் எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ணா ஹசாரே குழுவினருக்கு மக்களவை கண்டனம். கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான உண்ணாவிரத போராட்டம் வாபஸ். பல்வேறு வடிவங்களில் போராட்டம் தொடரும் என உதயகுமார் அறிவிப்பு. பஞ்சாப் முன்னாள் முதல்வர் பியான் சிங் கொலை வழக்கு. பல்வந்த் சிங் ரஜோனாவை தூக்கிலிட சண்டிகர் நீதிமன்றம் உத்தரவு. ராணுவ தளபதிக்கு 14 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக புகார். அவதூறு வழக்கை தொடர்ந்தார் லெப்டினன்ட் ஜெனரல் தேஜேந்தர் சிங். வணக்கம். விரிவான செய்திகள். ஜனநாயகத்தின் புனிதத்தையும் நாடாளுமன்ற மாண்புக்கு எதிராகவும் கூறப்படும் எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாடாளுமன்ற மக்களவை அண்ணா ஹசாரே குழுவினருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. அண்மை காலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ஹசாரே குழுவினர் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக மத்திய அமைச்சர்கள் உட்பட 14 பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்ததற்கு நேற்று நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். இந்த கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்த ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ், ஜனநாயகத்தின் மாண்பை குலைக்கும் வகையில் செயல்பட்டு வரும் அண்ணா ஹசாரே குழுவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த விவாதத்தை முடித்து வைத்து பேசிய சபாநாயகர் மீரா குமார், நாடாளுமன்றத்தின் கண்ணியத்திற்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கூறப்படும் எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். இதற்கிடையே டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் ஷானவாஸ் ஹுசைன், அண்ணா ஹசாரே குழுவினர் தங்கள் இலக்கை விட்டுவிட்டு மாற்றுப்பாதையில் செல்கிறார்கள் என்று சுஷ்மா ஸ்வராஜ் கருத்தை தாம் ஆமோதிப்பதாக கூறினார். भारतीय जनता पार्टी और टीम अन्ना के बीच में कोई विवाद नहीं है. हम उनके भावना से पूरी तरह सहमत हैं कि लोकपाल बिल, सशक्त और मजबूत लोकपाल बिल आना चाहिए. इसको लेकर भारतीय जनता पार्टी ने संसद और संसद से के बाहर भी पूरी तरह से संघर्ष किया है. और जहां तक शब्दवाली का सवाल है तो बहुत कठोर शब्द उनकी तरफ से उपयोग नहीं होना चाहिए, यही उनसे अपेक्षा है. இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் செய்தியாளர்களை சந்தித்த அரவிந்த் கெஜ்ரிவால், கிரிமினல் குற்றச்சாட்டு பின்னணி கொண்ட 162 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணை நடத்த விரைவு நீதிமன்றம் ஒன்றை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். के अंदर जो 162 सांसद हैं जिनके ऊपर आपराधिक मामले चल रहे हैं, उनका क्या होगा? क्या फास्ट ट्रैक कोर्ट्स नहीं बनने चाहिए और उनके ट्रायल जल्दी से पूरे किए जाएं ताकि पता चल सके कि उनमें से कौन अपराधी हैं और कौन स्वच्छ हैं? जनता के मन में ये सवाल थे, उन सवालों के जवाब नहीं मिले. கூடங்குளம் அணு உலையை எதிர்த்து இடிந்த கரையில் நடைபெற்று வந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலைய பணிகள் தொடங்க தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து அங்கு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. அணு உலையை எதிர்த்து போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் தலைமையில் நடந்து வந்த உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு வந்தது. போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்கை வாபஸ் பெற்றால் போராட்டத்தை முடித்துக் கொள்ள தயார் என உதயகுமார் விதித்த நிபந்தனையை அரசு நிராகரித்தது. இதைத் தொடர்ந்து அணு உலையை மூடும் வரை போராட்டம் தொடரும் என்ற நிலை மாறி தற்போது போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்கை வாபஸ் பெறும் வரை போராட்டம் தொடரும் என்று வேறு திசைக்கு போராட்டம் மாறியது. இதனிடையே நெல்லை மாவட்ட ஆட்சியர் செல்வராஜுடன் நேற்று போராட்டக் குழுவை சேர்ந்த அரிமா வளவன் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு ஏற்பட்டதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். மேலும் கூடங்குளம் பகுதியில் பிறப்பிக்கப்பட்டுள்ள 144 தடை உத்தரவை வாபஸ் பெற அரசு முடிவு செய்துள்ளது. இதைத் தொடர்ந்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் முடிந்தது. அதே நேரத்தில் மக்களின் அச்சம் தீரும் வரை போராட்டம் தொடரும் என்றும் உதயகுமார் கூறியுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள போராட்டக் குழுவை சேர்ந்தவர்களை விடுதலை செய்யும் வரை செட்டிக்குளம் இடிந்துகரை உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கும் என்றும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல மாட்டார்கள் என்றும் உதயகுமார் கூறினார். மேலும் மாணவ மாணவிகளையும் பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்று அவர் கூறியுள்ளார். தொடர் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடைபெறும்.
எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை நாங்கள் எக்காரணம் கொண்டும் விட்டுத்தரவில்லை. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாங்கள் எங்களுடைய போராட்டக் குழுவும் ஊர் சமுதாய தலைவர்கள், ஊர் தலைவர்கள், பெண்கள், இளைஞர்கள் அனைவரையும் கலந்து ஆலோசித்து அறிவிப்போம். அதனால தான் நாங்கள் உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கியிருக்கிறோம். இப்போ பஞ்சாப் முன்னாள் முதல்வர் பியான் சிங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பல்வந்த் சிங் ரஜோனாவுக்கு தூக்கு தண்டனை விதித்து சண்டிகர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 1995 வருடம் ஆகஸ்ட் 31 தேதி பஞ்சாப் முதல்வராக இருந்த பியான் சிங் கார் வெடிகுண்டு மூலம் கொல்லப்பட்டார். இந்த படுகொலையில் அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் 3 பேர் உட்பட மொத்தம் 11 பேர் உயிரிழந்தனர். இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான பல்வந்த் சிங் ரஜோனா உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இதில் பல்வந்த் சிங் ரஜோனாவை தூக்கில் போடுமாறு சண்டிகர் சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2007 தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பின்படி இந்த மாதம் 31 தேதி ரஜோனாவை தூக்கிலிட பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சாபில் உள்ள சீக்கியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் ரஜோனாவை தூக்கிலிட பஞ்சாப் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று சண்டிகர் சிறப்பு நீதிமன்றம் கண்டிப்பான உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்ற தயங்கி வருவதாக பாட்டியாலா சிறை கண்காணிப்பாளருக்கு நீதிமன்றம் அவமதிப்பு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளது. இதை எதிர்த்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக சிறை கண்காணிப்பாளர் லக்விந்தர் சிங் ஜக்கார் தெரிவித்துள்ளார். नहीं, हम इसके आदेश के अगेंस्ट हाईकोर्ट में जा रहे हैं. इसका मैंने लिखकर दे दिया है मानयोग अदालत को कि ये जो वारंट उन्होंने दिए हैं वो हम हाई कोर्ट में इसको चैलेंज करेंगे. ये जो प्रेस नोट मैं आपको दे रहा हूं ये मेरी तरफ से कोर्ट में दे दिया गया है. मेरे ਵੱਲੋਂ कोर्ट ਦੇ ਵਿੱਚ एक एप्लीकेशन दे ਦਿੱਤੀ गई है जो मानयोग अदालत ने हुक्म ਦਿੱਤੇ है उस फैसले ਦੇ अगेंस्ट ਅਸੀਂ पंजाब एंड हरियाणा हाई कोर्ट ਵਿੱਚ जा रहे हैं. अगली कार्रवाई मानयोग ராணுவத்திற்கு தேவையான வாகனங்கள் வாங்குவதற்காக தளபதி VK சிங்கிற்கு 14 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக எழுந்த புகார் விவகாரத்தில் அவர் மீது மான நஷ்ட வழக்கை லெப்டினன்ட் ஜெனரல் தேஜிந்தர் சிங் தொடர்ந்துள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த ராணுவ தளபதி VK சிங் இந்திய ராணுவத்திற்கு தேவையான வாகனங்களை குறைந்த தரத்தில் வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்தால் 14 கோடி ரூபாய் லஞ்சமாக தருவதாக தன்னை சந்தித்த நபர் ஒருவர் தெரிவித்தார் என்று கூறினார். கடந்த 2010 தாம் ராணுவ தளபதியாக பதவியேற்று 6 மாத காலத்திற்குள் இந்த சம்பவம் நடந்ததாக கூறிய VK சிங் இதுகுறித்து ராணுவ பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK ஆண்டனியிடம் புகார் அளித்துள்ளார். ஆனால் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மேலும் இந்த ஊழல் விவகாரத்தில் ராணுவ உயர் அதிகாரி தொடர்பு இருப்பதாக VK சிங் தெரிவித்ததை அடுத்து CBI அதிகாரிகள் தங்களது விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் ஓய்வு பெற்ற ராணுவ உளவு பிரிவு தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் தேஜிந்தர் சிங் தான் VK சிங்கிடம் லஞ்ச ஊழல் குறித்து பேசியதாக தகவல் வெளியானதால் இந்த விவகாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இந்த புகாரை மறுத்துள்ள தேஜிந்தர் சிங் VK சிங்கிற்கு எதிராக மான நஷ்ட வழக்கு தொடர்ந்துள்ளார். हमने मानहानि का केस डाला है. ये सारे स्टेटमेंट जो हैं वो झूठे हैं और जनरल VK सिंह ने जो एलिगेशन लगाया सारा झूठा एलिगेशन है. हमारे क्लाइंट को डिफेम किया गया है, उन्हें बदनाम किया गया है. हमारे क्लाइंट इनोसेंट पर्सन है और उन्होंने एक प्रेस रिलीज भी निकाला था जिसमें हमारे बारे में जिक्र किया था. तो ये सारा का सारा झूठ है और हमने मानहानि का केस लगाया जो परसों पटियाला हाउस कोर्ट में आ रहा है. அணு ஆயுத பயங்கரவாதம் சர்வதேச நாடுகளிடையே பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் மன்மோகன் சிங் கவலை தெரிவித்துள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் 2 நாட்கள் அணு பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது. இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மன்மோகன் சிங் பயங்கரவாதிகளின் கைகளில் அணு ஆயுதங்கள் கிடைக்குமேயானால் அது உலகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைய வாய்ப்புள்ளதாக கூறினார். எனவே அணு ஆயுதங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளில் சர்வதேச நாடுகள் ஈடுபட வேண்டும் என்று மன்மோகன் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக அணுசக்தி பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங்கும் பாகிஸ்தான் பிரதமர் யூசுப் ரசா கிலானியும் நேற்று சந்தித்து பேசிக் கொண்டனர். இரு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடைமுறைகளை தீவிரப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் விருப்பம் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
நாளை தொடங்க உள்ள 4வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பை சேர்ந்த நாடுகளின் தலைவர்கள் புதுடெல்லி வந்துள்ளனர். பணக்கார மேற்கத்திய நாடுகளுக்கு இணையாக கடந்த 2006ஆம் வருடம் பிரிக்ஸ் எனப்படும் வளர்ந்து வரும் 5 நாடுகளின் கூட்டமைப்பின் 4வது உச்சி மாநாடு நாளை டெல்லியில் தொடங்குகிறது. இதற்காக இந்த கூட்டமைப்பை சேர்ந்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் டெல்லி வந்துள்ளனர். குறிப்பாக அணுசக்தி பாதுகாப்பு மாநாட்டை முடித்துக்கொண்டு டெல்லி வந்த ரஷ்ய அதிபர் திமெத்ரி மெத்வதேவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதேபோல் பிரேசில், சீனா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகளும் டெல்லி வந்துள்ளனர். தற்போது நிலவும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மைக்கு இடையே உலகளாவிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே கூட்டுறவை மேம்படுத்தி வர்த்தகத்தை வலுப்படுத்துவது மற்றும் முதலீடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் தலைவர்கள் விவாதிக்க இருப்பதாக தெரியவந்துள்ளது. தங்கத்தின் மீது விதிக்கப்பட்ட கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்ய தயார் என்று நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியது. இதற்கு நாடு முழுவதும் உள்ள தங்க நகை கடைகள் எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு செய்து வருகின்றன. இந்நிலையில் நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது மூத்த நாடாளுமன்ற உறுப்பினரும் பாஜகவை சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சரான யஷ்வந்த் சின்ஹா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கத்தின் மீதான வரியை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, நகை வியாபாரிகள் மீது மேலும் மேலும் புதிய வரிகளை போட்டு அவர்களை பாதிப்புக்குள்ளாக்குவது மத்திய அரசின் நோக்கமல்ல என்று தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களும் தங்க நகைகளின் மீது மதிப்பு கூட்டுதல் வரியை விதிப்பதால் மத்திய அரசு விதித்துள்ள 1% கலால் வரியை திரும்ப பெற தயாராக இருப்பதாகவும் பிரணாப் முகர்ஜி தெரிவித்தார். அதே நேரத்தில் அதிக அளவு வெளிநாடுகளிலிருந்து தங்கத்தை இறக்குமதி செய்வதால் அதன் மீது உயர்த்தி விதிக்கப்பட்ட சுங்க வரியை மட்டும் ரத்து செய்ய முடியாது என்று பிரணாப் முகர்ஜி தெரிவித்தார். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் திடீர் தீ விபத்து, 2 பேர் கருகி பலி, பலர் படுகாயம். திருமூர்த்தி அணையில் இறந்த நிலையில் 3 நாட்களாக மிதக்கும் யானைக்குட்டி, அரசு அதிகாரிகள் அலட்சியம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.